சிவன் சார் சொல்கிறார், அப்படி வெளியில் வந்த பொழுது அவரோட கட்டின்ற வஸ்திரம் எப்போவோ விழுந்திருக்கு போல இருக்கு, அப்படியே அவதூதராக நிலைத்து விட்டாருங்கிறார். ஒரு திட்டம் போட்ட விஷயம் இல்லை, இருக்கிறதுன்னு தெரியாது, இல்லாததுன்னு தெரியாது. இன்னொரு லீலை வரப்போகிறது, உடம்புல ஒரு பார்த்து கட்டானாலே தெரியாது லீலை ஒன்று வரப்போகிறது. அவர் வஸ்திரத்தை பற்றி என்ன கவலை? ஒன்றும் இல்லை. திக்குகளே வஸ்திரமாக உடுத்தின்றவருங்கனால திக்கு அம்பரம், அம்பரம்னா துணி, திக் அம்பர திகம்பரன்னு பேர் இல்லையா? அப்படி இருக்கார், அப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கார். நிறைய லீலைகள் பண்ணினார், அது எல்லாம் நமக்கு கிடைக்கலன்னு சொல்கிறார். இப்போ தாமிரபரணி கரை ஓரமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறத இந்த பாளையப்பட்டு சைன்யம் ஒன்று இறங்கியிருக்கு. அவளுக்கு நிறைய ஆட்கள்லாம் தங்கியிருப்பா, சைன்யம் இருக்கும், அதனால சமையல் பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்திருப்பா, வெந்நீர் போடணும் எல்லாம் இருக்கனால விறகு நிறைய தேவைப்படும். அதில் மரங்கள்லாம் வெட்டி வெட்டி விறகு எடுத்து போட்டுருக்கா. தூக்கின்னு போகிறதுக்கு ஆட்கள்லாம் எங்கேஜ் பண்ணுறா. நிறைய இருக்குது விறகு, ஆட்கள் கம்மியாக இருக்கா. இவர் இப்படி போயிட்டு இருக்கார். அந்த சேனை தலைவன் பார்த்தான், இந்த பார் ஒரு ஆள் குண்டா போகிறான் பார், கொழுன்னு. பாகவதத்தில் யது மகாராஜா தத்தாத்திரேயரை பார்க்குற சந்தர்ப்பத்தில் வரும், அவர் ஆகாரமே பண்ண மாட்டார், கொழுன்னு இருப்பார்னு வரும். தபோவனத்தில் சுவாமி எல்லா பிட்ச அன்னத்தையும் கலந்து 3 கவளம் சாப்பிடுவார் ஒரு வேளை தான். உடம்பு பருமனாக இருக்கிறதுக்கும் சாப்பாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஐயாவாளை பற்றி சொல்லும்போது சிவநாம ரச ஆஸ்வாத பரமானந்த துந்திலம்னு ஐயாவாள் தொப்பையும் தொந்தியுமா இருப்பார். என்ன சாப்பிட்றான்? சிவநாமத்தை நிறைய சாப்பிட்றான்.